30 days challenge of border series la இன்னைக்கு day 27. Hey hi guys, this is Keeto from Henna with Amur. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 3D border design தான் பார்க்க போறோம். அது என்ன டிசைன் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள இப்ப பார்த்தலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து 4 thin line வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த thin line முடிச்சிட்டீங்க அப்படினா செகண்ட் and thin line வந்து திக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு thin line thick line அதுக்கு அடுத்து வந்து ஒரு thin line இருக்கும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா கேப் விட்டுட்டு கீழேயுமே வந்து 4 thin line வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே பண்ண மாதிரி செகண்ட் and third thin line வந்து இங்கேயுமே வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நடுவில் வந்து கேப் இருக்குல்ல, இப்போ அந்த கேப்பில் வந்து ஒரு லைனை வந்து பார்ட்டிஷன் மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது அதுக்கப்புறமேட்டா ஒரு லைன்ஸ் போட்டிங்கல்ல, அதில் வந்து லெஃப்டில் ஒரு லைன் ரைட்டில் ஒரு லைன் எதுக்காக அப்படின்னா வந்து உள்ளே வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த லைன்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு பாக்ஸ்லையுமே வந்து ஒரு கிராஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே கிராஸ் சிம்பிள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு லைன் கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கீங்களா, அது மேலேயே வந்து ஒரு 8 சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் போடுற மாதிரி ஒன்ஸ் அதை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் எல்லா கிராஸ்லையுமே போட்டிருக்கோங்க. இதே மாதிரி கம்ப்ளீட் டிசைன்ஸ்லையுமே நீங்கள் போட்டு முடிச்சிடணும். ஒன்ஸ் இந்த நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த லீஃப் இல்லாமல் வந்து அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப்ஸ் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபில்லிங் வந்து எல்லா பாக்ஸ்லையுமே இதே மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபில்லிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து இப்போது லாஸ்ட் லைனில் வந்து ஹம்ப் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் வந்து எண்ட் வரைக்கும் கொடுக்கணும். ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஹம்பை வந்து போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து இதே மாதிரி ஒரு டாட் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். டாட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டாட் வந்து கொஞ்சம் பெருசாக, அதுக்கு அடுத்த வர 3 டாட்ஸ் வந்து லைட்டாக ஸ்மாலாக இருக்கிற மாதிரி, ஸோ அதுக்கு அடுத்த டாட் பெருசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து அந்த பார்டர் டிசைன் எண்ட் ஆகிற வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.